காலையில கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குங்களா, சுத்தமாவே எந்திரிக்க முடியறதில்ல. பட் எந்திரிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டேன். கொஞ்ச நேரம் அங்க நின்னு வேடிக்கைலாம் பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த கேப்ல அம்மா வந்து டீ போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இதனால வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டீ குடிச்சிட்டு இருந்த கேப்பில் தமிழக்கா வந்து கீழே கூப்பிட்டாங்க. கீழே வந்து குடியிருக்காங்க. அவங்க வந்து கூப்பிட்டாங்க. என்னென்னு பார்த்தா சுட சுட வந்து வெஜ் புலாவ்னு நினைக்கிறேங்க. புலாவே எனக்கு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ்ன்னு தெரில. சோயா சாஸில் ஊற்றி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயுமே வந்து ஒன் பாட் ரெசிபி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி. ஏன்னா அம்மாவுக்கும் கோல்டு பிடிச்சிருக்கனால அவங்க வந்துட்டு பெருசாக வாய்க்கு எதுவும் பிடிக்கலன்னு சொன்னாங்க. குழம்பு ரசம் இது வச்சாலும் மிச்சமாயிருன்னு சொல்லிட்டு சாப்பாடை தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பாதி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ரெடியாக போயிட்டேன். ஸோ ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. அப்புறம் 2 வீட்டு சாப்பாடும் சாப்பிட்டாச்சு.